இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். அதே தாவீது கோலியாத் பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை எதிர்த்து செல்லும் பொழுதும் அதே வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று பெரிய கோலியாத்தை பார்த்து சின்ன தாவீது சொல்லி தன் கவனில் உள்ள கல்லை வைத்து மிகப்பெரிய கோலியாத்தை ஒரே கல்லினாலே ஒரே கவனியினாலே வீழ்த்தினான். கர்த்தருடைய நாமத்தினாலே, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே அசூர கோலியாத்தை அவர் வீழ்த்தினார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, அவருடைய கிரியைகள் வித்தியாசமானவைகள். மிகுந்த பலம் வாய்ந்தவன்தான் கோலியாத். மிக உயரமானவன். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இஸ்ரேல் இராணுவங்கள் எல்லாம் பயந்து நடுங்கின கோலியாத் தான். எல்லாரையும் பார்த்தவன் சவால் விடக்கூடிய அளவிற்கு என்னை ஜெயித்தால் பெலிஸ்திய இராணுவத்தையே ஜெயிப்பதாக அர்த்தம் என்று ஒரு சவாலோடு கூட இஸ்ரவேல் இராணுவத்தோடு மோதினான். ஆனால் இஸ்ரவேலர்கள் ஒருவரும் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து செல்ல முடியவில்லை. ஒருவர் வந்து என்னை சண்டையிட்டால் பெலிஸ்திய இராணுவத்தையே ஜெயித்து விட்டதாக அர்த்தம், யாராவது ஒருவர் வாங்கள் என்று சொல்லி சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தான். ஆனால் தாவீதோ நீ நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி ஒரே கல்லினாலே ஒரே கவனை கொண்டு அடித்து அசூர கோலியாத்தை வீழ்த்தி ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அதே தாவீது தனியாய் சென்று இந்த வசனத்தை சொல்லி அடித்தார். நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தினார். இப்பொழுது இதே வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 8வது வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னார். தங்களுடைய ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பின இஸ்ரவேல் இராணுவம் கோலியாத்தை பார்த்து பயந்தது, ஓடி ஒளிந்து கொண்டது. ஆனால் தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே சென்று அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஒரே கல், கர்த்தர் மேலுள்ள அந்த விசுவாசம், ஒரே கல், கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானை வீழ்த்தினது போல, இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையிலே வீழ்த்தினது போல கோலியாத்தை தாவீது வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரவேல் நாட்டிற்கு கொண்டு வந்தார். இன்றைக்கும் இஸ்ரவேலர் சேனைகளால் சூழப்படுகின்ற பொழுது, யுத்தத்திற்கு செல்கின்ற பொழுது செல்வதற்கு முன்பதாக ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தத்திலே வல்லவர் அவர்தான் ஜெயத்தை நமக்கு கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையோடு கூட, ஈட்டியின் மீது அல்ல, பட்டயத்தின் மீது அல்ல, ராக்கெட் லாஞ்சர் மீது அல்ல, அயன்டோம் மீது நம்பிக்கை அவர்களுக்கு அல்ல. அவைகளெல்லாம் அவருடைய முயற்சிகள். ஆனால் அவருடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியினால்தான் அந்த அவ்வளவு நாடுகள், 31 நாடுகள் இஸ்ரவேலை சூழ்ந்திருந்து யுத்தம் பண்ணுகின்ற பொழுதினும் இஸ்ரவேலை ஜெயிப்பதற்கு அவர்களால் கூடாத காரியமாக இருந்தது. ஏனென்றால் பறந்து காக்கிற பட்சியைப் போல கர்த்தர் எருசலேமை சூழ்ந்திருக்கிறார், இஸ்ரவேலை பாதுகாக்கிறார்.
தனக்கு விரோதமாய் அந்த இஸ்ரவேல் அநியாயம் செய்தாலும் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தாலும் கர்த்தர் அந்த இஸ்ரவேலை பாதுகாத்து அதை நேசிக்கிறார். நம்மளையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேசித்து சிலுவையிலே அவர் மரித்தார். நம்மை நேசித்து கண்மலையாம் கிறிஸ்து இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழும்போ அது அவனை நசுக்கி போடும். அந்த கல் கண்மலையாகிய கிறிஸ்து, அவருடைய நாமம் அது கோலியாத்தை வீழ்த்தினது போல அந்த கல், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நாமமே இல்லாமல் வானத்திலும் பூமியிலும் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை. உலகத்திலே ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமும் கட்டளையிடப்படவே இல்லை. இந்த உலகத்தை மக்களை ரட்சிப்பதற்கு இயேசு தம்முடைய இரத்தத்தினால் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அவர் ரட்சித்தார். அவர் ரட்சிக்கிறார், ரட்சித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. இயேசு என்ற நாமமே இல்லாமல் பூமியிலே உள்ள வானத்திலும் பூமியிலும் உள்ள ஜனங்களுக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதனால்தான் தாவீது சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்திலே அவர் நாங்களோ என்று சேர்த்து கொள்ளுகிறார். தனியாக இருந்தாலும் நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தலாலே நான் வருகிறேன் என்று சொன்ன தாவீது இப்பொழுது நாங்களோ என்று சேர்த்து கொள்ளுகிறார். அநேகர் இருந்தாலும் நாம் தனியாக இருந்தாலும் நமக்கு வெற்றியை தருகிறவர், நமக்கு ஜெயத்தை தருகிறவர், எந்த விதமான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் மனுஷனுடைய எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் மனுஷனுடைய திட்டங்களிலிருந்தும் நம்மை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அவர்கள் வைக்கின்ற கண்ணிகளிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு கர்த்தருடைய நாமமே இல்லாமல் வேறு வழியே நம்மளுக்கு கிடையாது. ஆனபடியினால்தான் நாங்களோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் தாவீது. நாமும் அப்படிப்பட்ட ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பணத்தை வைத்தோ, பொருளை வைத்தோ, ஆள் பலத்தை வைத்தோ, அந்த கட்சிக்காரர்களை வைத்தோ, நண்பர்களை வைத்தோ, நம்முடைய தகப்பனார் தாய்களை வைத்து கொண்டோ, பிள்ளைகளை வைத்து கொண்டோ பெருமை பாராட்டி கொண்டிருந்தோமே ஆனால் கர்த்தருடைய நாமம் செயல்பட முடியாமல் போய் நாம் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தருடைய நாமத்திலே நாம் பலப்பட்டுகின்ற பொழுது, நாம் கர்த்தருடைய கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பி எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திலே அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருந்து அந்த கண்மலையோடு கூட நாம் தனித்திருந்து ஜெபித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.